நம்முடைய தேவை குறித்த உண்மையான அறிவு அவர்கிட்ட தான் இருக்கு. இயேசு ஆயிரக்கணக்கான ஜனங்களை அந்த கரை ஓரத்தில் பார்த்த பிறகு அவங்களை எப்படி பார்க்கிறாரு? அவருடைய கண் என்ன பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். இவங்களுக்கு என்ன தேவை? இயேசுவே, இந்த ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்னன்னு சொல்லல, இவங்களுக்கு சுகம் தேவை அப்படி சொல்ல, இவங்களுக்கு போதனை தேவை அப்படி சொல்ல, இவங்களுக்கு அப்பம் தேவை அப்படி சொல்ல. என்ன சொன்னார் இயேசு? என்ன சொன்னார் இயேசு? இவங்களுக்கு மெய்ப்பன் தேவை. இவங்களுக்கு ஏன் தெரியுமா அப்படி சொன்னாரு? ஏன்னா மெய்ப்பன் மற்ற எல்லாத்தையுமே செஞ்சிருவான். ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு என்னங்க செய்யறான்? ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு என்ன செய்யறான்? ஒரு நல்ல மெய்ப்பனா இருந்தால் தன்னுடைய ஆடுகளுக்கு என்ன செய்வான்? எல்லாத்தையுமே செய்வான். எல்லாத்தையுமே செய்வான். ஆடுகளை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நாம் இன்னைக்கு சென்னை சிட்டியில் பட்டணத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒன்றும் ஆடு மேய்க்கிறவங்களை நம்ம ஒன்றும் பார்த்துக்கிட்டு இல்லை. ஆடு ஆடு, சிங்கம் கிடையாது. சிங்கம் தனியாக சுத்தம், அதுக்கு ஒரு இது இருக்கு, தனியாகவே சமாளிச்சுக்கும். அது ஆடு அப்படி கிடையாது. மெய்ப்பன் மட்டும் இல்லைனா, ஒரு மெய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு எல்லாத்தையும் செய்யலைன்னா ஆடுகள் உயிர் பிழைக்கவே முடியாது. நீங்கள் போய் வாசித்து பாருங்க, அல்லது போய் கிராமத்தில் போய் ஆடு மேய்க்கிறவங்கள பாருங்க, பார்த்து கற்றுக்கோங்க. மெய்ப்பன் ஆடுகள் எல்லாத்தையும் செய்யணும். மெய்ப்பன் தான் ஆடுகளை பாதுகாக்கணும், போஷிக்கணும், பராமரிக்கணும், வழி நடத்தணும். எல்லாத்தையும் மெய்ப்பன் தான் செய்யணும். அப்போ இயேசு இந்த ஜனங்களை பார்க்குறாரு. ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்த்து இவங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாரு விஷயம். இவங்களுக்கு மெய்ப்பன் தேவை. ஏன்னா இவங்களுக்கு 1008 தேவை இருக்கு. அதான் உண்மை. மனிதர்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கு. சில நேரம் மனிதர்களுக்கே அது தெரியல, எவ்வளோ தேவைகள் இருக்கு. இயேசு அதை பார்த்து உணர்கிறார். இவங்களுக்கு எல்லாமே தேவை. கரெக்டாக சொல்ல போனால், ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், இவங்களுக்கு மெய்ப்பன் தேவைன்ட்டு என்ன பண்ணுறாரு? நல்லா கவனிங்க. படகுலிருந்து இறங்கி ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்க்குறார். அவங்க தேவையை உணர்கிறார். எப்படி உணர்கிறார்? அவங்களுக்கு மெய்ப்பன் தேவை. பாவம், இவ்வளோ பேர் மெய்ப்பன் இல்லாமல் தவிக்கிறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறார்? மனதுருகி செயல்படுகிறார். என்னவா செயல்படுகிறார்? மெய்ப்பனாய் செயல்படுகிறார். மெய்ப்பனாய் செயல்படுகிறார். இந்த இடத்துல அவர் செய்கிறது எல்லாமே ஒரு மெய்ப்பன்ற ஸ்தானத்தில் செய்கிறார். கரெக்டாக பாருங்க. இந்த இடத்துல மார்க் 2 விஷயம் தான் செய்கிறாருன்னு சொல்றாரு. ஒன்று போதிக்கிறார். 34ஆம் வசனத்தில் உபதேசிக்க தொடங்கினார். மனதுருகி அநேக காரியங்களை அவளுக்கு உபதேசிக்க தொடங்கினார். போதனை. 2வது ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கொடுத்தாரு. ஒன்று ஆவிக்குரிய போஜனத்தை கொடுத்தாரு. 2வது சரீர போஜனத்தை கொடுத்தார். அல்லது இப்படி சொல்லலாம் ஷார்ட்டா, ஆவிக்குரிய தேவைகளை சந்தித்தார், சரீர தேவைகளை சந்தித்தார். மத்தேயு